Hi friends, welcome to Pavi's Homey Delights. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக். உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லவா? சாக்லேட் கேக் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆமாம், நீங்கள் கேட்டது உண்மைதான். நம்ம யூஸ் பண்ணுற கோகோ பவுடரில் இருக்கிற ஃப்ளாவனாய்ட்ஸுங்கிற விஷயம் கிரேப்ஸ், ஆப்பிள் இதிலெல்லாம் கூட இருக்குது. இட் இன்க்ரீசஸ் யோர் மெமரி பவர் அண்ட் கிவ்ஸ் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டோட கொஞ்சமாக சாக்லேட் கேக் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாக்லேட் கேக்கை ரொம்ப யம்மியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நம்ம போட்ட மஷ்ரூம் பிரியாணி வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் வெஜிடேரியன் பிரியாணி, பட் வென் ஐம் சீயிங் த வீடியோ அண்ட் ஸ்டைல் ஆஃப் யூ குக்கிங் ஐ வாண்ட் டு ட்ரை வெரி நைஸ், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸை பார்க்கும்போது நீங்களுக்கும் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. தேங்க்ஸ் மிஸ்டர் ஸ்ரீபதி. ஸோ இப்போ நம்ம இந்த கேக்கான ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஸ்ட்ரெயினரை அது மேலே வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு கப் மைதா, ஒரு கப் பொடி பண்ணி வச்ச சுகர், அரை கப் கோகோ பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் சால்ட், ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வேஸ்டேஜ் எல்லாம் போயிட்டு நல்லா நம்மளுக்கு பவுடராக கிடச்சிருக்கு. ஸோ இந்த பவுடரில் நம்ம லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒரு 3/4 கப் பால், நம்ம எக் யூஸ் பண்ணல இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்ம இங்கே தயிர் சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு 1/4 கப் தயிர், ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதை எந்த லம்ஸும் வராமல் நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட் 1/4 கப் தண்ணி, கால் கப் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அன்ஃப்ளேவர்ட் ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதுதாங்க பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போது நம்மளுக்கு கேக் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி வருங்க. பாருங்கள் எவ்வளோ லிக்விடாக அப்படியே வந்து அது ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த மீன்வைல் நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் உப்பு நல்லா நிரப்பி க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம கேக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ராசஸை பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் கேக் மிக்ஸ்சர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த குக்கரும் ப்ரீஹீட் ஆகிருக்குங்க. ஸோ அந்த டைமில் ஒரு கேக் ட்ரே எடுத்து அதில் பட்டர் வச்சு நம்ம க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே பட்டர் பேப்பரை யூஸ் பண்ணல. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பட்டரை ஃபுல்லாக இதில் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம மைதாவையும் போட்டு க்ரீஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கேக் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு கஷ்டப்பட்டு எடுக்கவே வேண்டாங்க. சும்மா அப்படி திருப்பி போட்டிங்கன்னா ஸ்வைங்குன்னு கேக் வந்து உங்கள் தட்டில் வந்து உட்காந்துடுங்க. ஸோ இந்த கேக் மிக்ஸ்சரை இந்த கேக் ட்ரேயில் ஆட் பண்ணிக்கோங்க. லெவல் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கேக் ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ இதில் அடிஷ்னலாக நம்ம ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பிஸ்தாவை நல்லா இங்கே தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இங்கே ஆட் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. பிகாஸ் இது வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் குக்கரும் நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சுங்க. ஸோ எதுக்கு நம்ம இந்த உப்பு போடுறோம் அப்படின்னா, அது வந்து ஈவனாக வந்து கேக் பேக் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மேலே இந்த கேக் ட்ரேவை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 35 மினிட்ஸ் பேக் பண்ணணும். 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
வாவ்! பாருங்க கேக் எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாரி வந்திருக்குங்க. நம்ம போட்ட நட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே சென்டர்ல அலைன் ஆயிருக்கு. அதுவும் ஒரு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த சாஃப்டான கேக்கை அப்படியே புத்துனா போல் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணாமே பாருங்கள் கேக் அப்படியே நம்ம கையில் வந்து விழும்னு. இப்போ பார்க்கலாம். வாவ்! பாருங்க நான் கொஞ்சம் கூட தட்டவே இல்ல, எந்த எஃபோர்ட்டும் போடல. ஜஸ்ட் நான் திருப்பின உடனே கேக் வந்து பியூட்டிஃபுல்லாக அப்படியே நம்ம தட்டில் வந்து உட்காந்துருச்சு. ஸோ அதுதான் இந்த பட்டர் அண்ட் மைதா நம்ம போட்டதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி. வாவ்! எவ்வளோ நல்லா வந்திருக்குங்க. அப்படியே இந்த சாக்லேட் ப்ரௌன் கலரை பார்க்கும்போது உடனே இதை காலி பண்ணணும்னு தோணுது. அண்ட் இந்த நட்ஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து இதோட சாக்கோ சிப்ஸ், சாக்லேட் வேஃபர்ஸ் அந்த மாதிரி என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேக்கை நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன். வாவ்! ஸ்பாஞ்சி கேக் எவ்வளோ நல்லா அப்படியே சாஃப்டாக உள்ளே போகுது பாருங்கள். ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு. பைப்பிங் ஹாட்டுங்க. உடனே உங்களுக்கு சுட சுட கட் பண்ணி காமிச்சிருக்கேன். எப்படி செமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஈவனாக பேக்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னோட என்கரேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி உங்களோட கமெண்ட்ஸை என்னோட எல்லா வீடியோக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி நான் போடுற அப்டேட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.